ஒரு இடம் பாத்தீங்கன்னா வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஒரு இடம் வெறும் 9 லட்சம் ரூபாய் தாங்க. பாருங்க, சூப்பரான டெவலப்மெண்ட்லாம் பண்ணி நல்ல கிராண்ட் ஆர்ச் எல்லாமே போட்டு ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பெரிஃபெரல் ரிங் ரோடுக்கு பக்கத்துலனா ரொம்ப பக்கத்துலங்க, வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து எட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிஃபெரல் ரிங் ரோடு தெரியுங்க. அந்த டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இங்க வாங்கலாங்க. இமிடியேட்டா நீங்க வீடு கட்டிட்டு வரணும்னாலும் சூப்பரா வந்து கட்டிட்டு கூடி வரலாம். பாருங்க, சைட் டெவலப்மெண்ட் சூப்பரா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைட், அவனியூ ட்ரீஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு சைட் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம BI சிட்டிங்க. இங்க நியர்பைல ஒரு சைட்டுக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா, இங்க பாத்தீங்கன்னா 3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஆமாங்க, அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன், மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல அமைஞ்சிருக்கு. அது இல்லாம மெயின் ரோடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே அமைஞ்சிருக்கு. நம்ம மீஞ்சூர்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வந்துடலாங்க. இங்க ஏறினீங்க அப்படின்னா கரெக்டா 1 மணி நேரத்துல நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நேரா எங்கேயுமே மாற தேவையில்ல, நேரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயே போய் இறங்கக்கூடிய நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SRM காலேஜுமே பாத்தீங்கன்னா வரப்போதாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மஹிந்திரா ஸ்ட்ரீமே இப்ப இங்க வந்து ரன்னிங்ல இருக்கு. சரிங்களா, எப்படி அங்க சவுத்ல ஒரு மஹிந்திரா ஸ்ட்ரீ இருக்கோ அதே மாதிரி இங்க ஒரு மஹிந்திரா ஸ்ட்ரீ, அதே மாதிரி வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அது இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பொன்னேரியில அமைஞ்சிருக்குங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்க ஏரியால லோ பட்ஜெட்ல யாராவது இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் லோ பட்ஜெட்ல நிறைய கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அது என்ன ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பருங்க சார். அருமையான ஒரு சைட்டா வந்து கொடுத்துருக்கீங்க, அது லோ பட்ஜெட்லயே வேற கொடுத்துருக்கீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா யாராவது இடம் வாங்கணும் அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வந்து தேடி வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நிறைய இருக்கு. அதோட ஃபுல் ஹைலைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நம்ம நம்ம கம்பெனி நேம், சைட் நேம் சொல்லிட்டு ஃபுல் ஹைலைட்ஸ் நம்ம சொல்லிடலாம் சார். கண்டிப்பா சார். ஓகே, நம்ம கம்பெனி ஸ்ரீவாரி எஸ்டேட்ஸ். ஓகே சார். நம்மளோட ஆபீஸ் வந்து குளத்தூர்ல இருக்கு சார். சரிங்க சார். ஓகே சார், இப்போ நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா வண்டிப்பாக்கத்துல இருக்கு. சரி, வண்டிப்பாக்கம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல வரும். 3 கிலோமீட்டர் தான் சார். சூப்பர். அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல நம்ம இது வந்துரும் சார். நம்ம சைட் வந்துரும். நம்ம சைட் வந்துரும். சூப்பர். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு சார். சரிங்க சார். அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா 4 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. 4 கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு 10 வழி சாலை நம்ம காட்டுப்பள்ளி துறைமுகம் இங்க நமக்கு நம்மளோட சைட்ல இருந்து எட்டி பார்த்தா இருக்கு சார். எட்டி பார்த்தாலே நம்மளோட அந்த சைட் இருக்கு சார். பெரிஃபெரல் ரிங் ரோட். ஆமா சார், பெரிஃபெரல். சூப்பர் சார். அது வந்து பாத்தீங்கன்னா நேரா அங்க நம்ம OMRல இருந்து வர்ற இது இல்லையா? அதேதான் சார். சூப்பர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இங்க வருது உங்களுக்கு. ஆமா சார். அது மாதிரி பெரிஃபெரல் ரிங் ரோடு இங்க பக்கத்துலயே வருது சார். நம்ம இங்க நடந்து போனா நம்மளோட பெரிஃபெரல் ரிங் ரோட். சூப்பர்ங்க சார். அது இங்க தான் உங்களுக்கு கிராஸ் ஆகுது. ஆமா சார், நம்ம இங்க இருந்து எட்டி பார்த்தாலே கிராஸ் ஆகும். சூப்பர்ங்க சார். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது இங்க ஏறணும்னா நேரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் அவுட்டர் ரிங் ரோட்ல. அவ்வளவுதான் சார். சூப்பர். இங்க இருந்து 4 கிலோமீட்டர் சார். 4 கிலோமீட்டர் சார். கரெக்ட்டா. சூப்பருங்க. இப்போ மீஞ்சூர் இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சைட் வாங்கணும், இல்ல லோ பட்ஜெட்ல நீங்க இடம் வாங்கணும், அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி இடம் வாங்கணும். என்ன சார் உங்களுக்கு? ஆமா சார். சூப்பர். அதே மாதிரி சார் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன சார் 2-3 சொல்றீங்களே சார்? ஆமா சார். அனுப்பம்பட்டு, மீஞ்சூர், அனுப்பம்பட்டு, அடுத்து பொன்னேரி 3 ரயில்வே ஸ்டேஷன் இந்த சரௌண்டிங்லயே இருக்கு. அவ்வளவுதான். எல்லாமே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ல மேக்ஸிமம் வந்துரும். ஓகே, எல்லா சரௌண்டிங்லயுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கு. அது இல்லாம பஸ் ஃபெசிலிட்டிலாம் எப்படி சார் இருக்கும் நமக்கு? சார், நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கவே பாத்தீங்கன்னா மீஞ்சூர் பஸ் ஸ்டாப் வந்து. சூப்பர் சார். அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் சார் அதுவும். ஓகே. அதே மாதிரி பஸ்ஸுங்களும் நமக்கு இங்கே நமக்கு வெளியே போனாலே பஸ் ஸ்டாப் தான். 10 வழி சாலை பக்கத்து தாண்டி போனவனே நமக்கு பஸ் ஸ்டாப் மெயின் ரோட் வந்துரும். சூப்பர். எல்லா பஸ்ஸுமே இங்க இருந்து எல்லா பஸ்ஸுமே இங்க இருந்தா சார். சூப்பர் சார். அப்ப நல்ல கனெக்டிவிட்டி இருக்க ஏரியா தான் சொல்லுங்க. ஆமா சார், கிரேட் கனெக்டிவிட்டி சார். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ நம்ம சைட் எங்க சார் அமைஞ்சிருக்கு? சார், நம்ம சைட் பாத்தீங்கன்னா மீஞ்சூர் வண்டி பக்கத்துல இருக்கு சார். ஊருக்குள்ள தான் இருக்கு. நாளைக்கு நம்ம வீடு கட்டிட்டு வரனால தாராளமா வரலாம். இமிடியேட்டா வீடு கட்டலாம். தாராளமா. இப்போ நம்ம வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த ஊரு எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வீடு எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வர்றோம் இல்லையா? சூப்பர் சார். இப்போ அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா நமக்கு, பொன்னேரி டு மீஞ்சூர் ரோடு, அங்க இருந்து எவ்வளவு தூரம் சார் நம்ம வர வேண்டியது இருக்கும்? 1/2 கிலோமீட்டர் வருவோம் சார். 500 மீட்டர்ல வருவோம். சூப்பர். அந்த 500 மீட்டர்ல வரும்போது தான் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 10 வழி சாலை கிராஸ் ஆகுது. பெரிஃபெரல் ரிங் ரோடு. ஆமா சார், அது கிராஸ் பண்ணி வரோம். இப்போ நம்ம நிறைய சைட் வந்து பாத்துறோம். பெரிஃபெரல் ரிங் ரோடு இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது, இல்ல நம்ம ஊர்ல வருது அப்படின்னு சொல்லி நிறைய
நிறைய சொல்லியிருப்போம். ஆனா இங்க இருந்து இப்படி எட்டி பார்த்தோம்னா அந்த ஒர்க் போறது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. தெரியும். இந்த காம்பவுண்டுக்கு நம்ம சைட்டோட அடுத்த காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னால நம்மளுக்கு அந்த பெரிஃபெரல் ரிங் ரோடு தான் போகுது. அது வரவும் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், நீங்க வந்து பாருங்க. அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. ரெண்டு மேஜரான ஒரு ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர் பொன்னேரியில தான் இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். சூப்பர் சூப்பர் சார். அது இல்லாம வேற என்ன ஹைலைட் சார் இருக்கு இந்த சரௌண்டிங் சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் இங்க நமக்கு வருது சார். எஸ்ஆர்எம் காலேஜ். ஆமா சார். எஸ்ஆர்எம் காலேஜ் 150 ஏக்கர்ல இங்க வருது சார். இப்ப சவுத்ல இருக்க எஸ்ஆர்எம் காலேஜ் இங்கே வருது சார். இங்கே வருது சார். அதே மாதிரி அங்க ஸ்கூல் மட்டும் இல்லாம காலேஜ் ரெண்டுமே வருது சார். ரெண்டுமே வருது சார். மகேந்திரா யுனிவர்சிட்டி சவுத்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்ப நார்த்லயும் மகேந்திரா யுனிவர்சிட்டி வந்துடுச்சு சார். வந்துடுச்சு சூப்பர் சார். அப்ப அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நல்ல டெவலப்மென்ட் வந்து உங்களுக்கு. ஆமா சார். நல்ல டெவலப். சூப்பர் சார். அது இல்லாம வேற என்ன ஸ்கூல் காலேஜ் எல்லாம் என்ன சார் இருக்கு இந்த சரௌண்டிங்ல? பாத்தீங்கன்னா சார் வேலம்மாள் ஸ்கூல் நம்ம கிட்ட இருக்கு சார். வேலம்மாள் ஸ்கூல் இங்க இருக்கு. ஆமா இங்க இருக்கு சார். ஓகே சார். அது வந்து போதி கேம்பஸ் இல்லையா? போதி கேம்பஸ் சார். சூப்பர் சார். இப்போ எங்கங்க இருந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் அந்த போதி கேம்பஸ் வந்து தேடி வர்றாங்க. ஆனா இங்கேயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு சார். இங்க பாத்தீங்கன்னா சார் இப்போ ஆர்எம்கே ஆர்எம்டி காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சார். சரி. அது இல்லாம டிஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சார். ஓகே. அதுக்கு அப்புறம் இல்லாம ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்கு சார். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா லோகநாத நாராயணசாமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு சார். சூப்பர் சார். அடுத்து பொன்னேரி கோர்ட் இங்க இருக்கு சார். பொன்னேரி கோர்ட் இருக்கு இங்க. ஆமா சார். சூப்பர் சூப்பர். ஓகே சார். இப்போ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு பஸ் கனெக்டிவிட்டி இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? பஸ் ஃபெசிலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருங்க சார். இப்போ எம்டிசி பஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் நமக்கு இங்க இருந்து பொன்னேரி போறதுக்கும் இருக்கு சார். ஓகே. அங்க இருந்து பொன்னேரியில இருந்து நம்ம பாரிஸ் போறதுக்கு நமக்கு எவ்ரி 10 மினிட்ஸ் பஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். அப்ப பஸ் பொறுத்தவரைக்கும் கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பர். இங்க இருந்து 500 மீட்டர்ல பஸ் ஸ்டாப்னு சொல்றீங்க. ஆமா சார். 500 மீட்டர்ல பஸ். சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் பேசிடலாம் சார். நம்ம சைட் நேம் என்ன எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம் சார். சார் ஸ்ரீவாரி எஸ்டேட் சார். சரிங்க சார். வாராகி ரெசிடென்சி. வாராகி ரெசிடென்சி. ஆமா சார். பிஐ சிட்டி சார். பிஐ சிட்டி. பிஐ சிட்டினா பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் சார். சூப்பர். பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அதுக்காக தான் பிஐ சிட்டி பேர் வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். இது பெரிய எவ்வளவு பெரிய சார்? சார் இது 10 ஏக்கர்ல பண்ணிருக்கோம் சார். 10 ஏக்கர்ல 179 ஃபிளாட் இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சார். 179 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது சார். 600ல இருந்து என்ன அப்ரூவல் சார் நம்ம கொடுத்திருக்கோம்? சார் டிடிசிபி அப்ரூவ், ரேரா அப்ரூவ் ரெண்டுமே இருக்கு சார். ரெண்டுமே வந்துருது. ரெண்டுமே இருக்கு சார். சூப்பர் 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 சார். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆடி மாசத்துல நாங்க ஒரு 4 கிராம் கோல்ட் காயின் ஆஃபர் பண்ணிருக்கோம். 4 கிராம் கோல்ட் காயின் ஆஃபரும் கொடுத்துறோம். ஆமா சார். ஆஃபர் ஆடி மாசத்துக்கு. சூப்பர். அது இந்த ஆடிக்காக ஸ்பெஷலா கொடுத்துருக்கோம். ஆடிக்காக ஸ்பெஷலா கொடுத்துருக்கோம் சார். ஆடி முடிஞ்சாலும் இது கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும். ஆகுமா சார். சூப்பர் சூப்பருங்க சார். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டோட டெவலப்மென்ட் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். கண்டிப்பா சார். சார் நமக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓப்பனிங்ல ஆர்ச் இருக்கு. ஆர்ச் நல்ல கிராண்ட் ஆர்ச்சாவே கிராண்ட் ஆர்ச் இருக்கீங்க. ஓகே. கேட்டும் போட்டு கொடுத்துறீங்க. கேட்டட் கம்யூனிட்டி சார். சூப்பர் சூப்பர் சார். அதே மட்டும் இல்லாம 10 ஏக்கர்லயும் நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் இருக்கு சார். சூப்பர். ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் தான். ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் தான். சூப்பர் சார். ஒரு ஃபிளாட்டுக்கு 2 மரம் சார். ஒரு ஃபிளாட்டுக்கு. அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 24/7 சார். இங்கே இருப்பாங்க உங்களுக்கு. இங்கே இருப்பாங்க. எப்பவுமே இங்கே இருப்பாங்க. சூப்பர். அப்புறம் பிளாக் டாப் ரோடு சார். பிளாக் டாப் ரோடு. அது நல்ல வைடான ரோடாவே. ஆமா சார். கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். பெரிய ரோடு சார். சூப்பர் சூப்பர். 30 அடி ரோடு சார். 30 அடி ரோடு. ஆமா சார். சூப்பர். அதே மாதிரி லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம ஸ்ட்ரீட் உள்ளே இருக்கும், அவுட்லயே இருக்கும். வெளியவும் கொடுத்துருப்போம் சார். சூப்பர். இபி லைன் உள்ள வந்து இபி லைன் உள்ள வந்துடுச்சு சார். சூப்பர். இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுத்தாச்சு உங்களுக்கு. இப்போ இமிடியேட்டா வீடு கட்டணும்னா கட்டிடலாம். தாராளமா வரலாம் சார். அதே மாதிரி தண்ணி சார். தண்ணி அவ்வளவு பியூரா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு சார். அப்ப நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம் நமக்கு. தாராளமா வரலாம் சார். சூப்பர் சூப்பருங்க சார். ஓகே சார். இந்த மாதிரியான லொகேஷன்ல நமக்கு பட்ஜெட் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? ஒரு சதுர அடி என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம் சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா சதுர அடி இங்க வந்து 1499. 1499 ரூபாய். சூப்பர் சார். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது. 600ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு பிளாட் வாங்கினா எவ்வளவு சார் நமக்கு? 9 லட்சம் வரும் சார். 9 லட்சம். 9 லட்சம் இல்லாம ஒரு பிளாட் வாங்குறேன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லயோ 800 ஸ்கொயர் ஃபீட்லயோ 1000 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு வாங்கினாலும் 4 கிராம் கோல்டு காயின். சூப்பர் சார். ரெண்டா வாங்கினா நமக்கு 8 கிராம் கோல்டு காயின். சூப்பர் சார். 8 கிராம் கொடுத்து 8 கிராம் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு பிளாட்டுக்கும் 2 மரமும் இருக்கு சார். அது ஃபுல்லா அம்யூனிட்டிஸும் ஃபுல்லா. ஆமா சார். அம்யூனிட்டிஸும் ஃபுல்லா இருக்கு. சைட் ஃபுல்லா நம்ம பிஐ சிட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல மரங்கள் நிறைய இருக்கு சார். ஆமா சூப்பர். நல்ல சைட் பார்க்ல இருந்து எல்லாமே இருக்கு சார். இங்க பார்க் வந்து பார்க் நமக்கு லாஸ்ட் நமக்கு இங்க சூப்பர் கொடுத்துருக்கோம். அதுவும் கொடுத்தாச்சு. ஆமா சார். என்னென்ன டெவலப்மென்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே டெவலப்மென்ட் சார். நம்ம ரெடி டு நம்ம வீடு கட்டிட்டு வந்துடலாம். ஆமா சார். சூப்பர் சூப்பருங்க சார். ஓகே சார். இப்போ இங்க லோன் வசதி நம்ம பண்ணி தரங்களா? ஆமா சார். லோன் வசதி 100% பேங்கிங் லோன் பண்ணி தரோம். சூப்பர் சூப்பர். எல்ஐசில 100% பேங்கிங் லோன் பண்ணி தரோம். சரி. எல்ஐசில பண்ணி கொடுத்தோம். ஆமா சார். மேஜரா. அது இல்லாம நிறைய பேங்க்லயே நமக்கு இது மேஜர் பேங்க்ஸ்லயும் பண்ணி கொடுத்துறோம். ஆஃபர். சூப்பர் சூப்பர் சார். இப்போ மினிமம் அமௌண்ட் நம்ம இங்க ஒரு இடம் வாங்கணும்னு வெச்சுங்களா, என்ன வேணும் நம்ம கையில உங்களுக்கு? சார் ஒரு 1 லட்சம் இருந்ததுன்னா ரிஜிஸ்டர் காசுக்கு மட்டும் ஒரு 1 லாக் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஃபிளாட் வந்துரும் சார். சூப்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் காசு இருந்தா போதும்ன்றீங்க. காசு இருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு லேண்ட் அவங்களுக்கு வந்துரும் சார். மாசம் ஒரு 12,000 அவங்க கட்டினாலே போதும் சார். சூப்பர். இஎம்ஐ மாதிரி 12,000 இஎம்ஐ போதும் ஒரு இடம் வாங்கிக்கலாம். ஒரு இடம் வந்துரும் சார். ஓகே. இன்னைக்கு சிட்டிக்குள்ள நமக்கு ஒரு 9 லட்சம் 8 லட்சம் இந்த ரேஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் கிடைக்காது. இன்னைக்கு மீஞ்சூர் நிறைய பேர் தேடி வர்றாங்க இல்லையா? இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நிறைய டெவலப்மெண்ட், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுருக்காங்க. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால தான். இந்த பக்கம் அவுட் ரிங் ரோடு ஆல்ரெடி இருக்கு. இங்க ஏறணும்னா நேரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். அதிகபட்சம் ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர் ஆகுமா சார்? அவ்வளவுதான். உங்களுக்கு 45 நிமிஷம் 1 ஹவருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ண முடியும். நீங்க சிட்டி உள்ள போனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 மணி நேரம் ஆயிரும். உங்களுக்கு எவ்வளவு டிராபிக்கையும் கடந்து போகணும் அப்படின்னா 2 மணி நேரம். ஆனா ஒரே மணி நேரத்துல நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். அங்க இருந்து நீங்க சிட்டிக்குள்ள எங்க வேணாலும்
வேணாலும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ நம்ம பெருங்களத்தூர்ல இருந்து மதுரை வாயில் அந்த பைபாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இடையில நீங்க எங்கேயுமே கட் பண்ண முடியாது. நேரா மதுரை வாயில் தான் உங்களுக்கு வந்து இறங்கும். ஆனா இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்ன சார் உங்களுக்கு சொல்லுங்க? ஃபுல்லாவே நீங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினீங்கன்னா தாம்பரம், குன்றத்தூர், பூந்தமல்லி, ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மீஞ்சூர் வரைக்கும் ரெட் ஹில்ஸ் எல்லா இடத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து நியர்பைல வெங்கடேஸ்வரா காலேஜ் உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ், அதுவும் நியர்பை தான். மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் தான். உங்களுக்கு நியர்பைல சூப்பரான ஒரு லொகேஷன்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். ஓகே சார். இப்போ சைட்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வர்றதுக்கு கேப் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரமா சார்? ஆமா சார். கேப் ஃபெசிலிட்டி அவங்க வீட்லயே போயிட்டு அவங்க நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபேமிலியா வரவங்க ஃபேமிலியா வருவாங்க சார். அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டு சரி நம்ம ஸ்ட்ரைட்டா சைட். சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்ம சைட்டை ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம இருக்காது. 100% பிடிக்கும். ஏன்னா நல்ல சைட் தான். உங்களுக்கு ஃபுல்லாவே ஊருக்குள்ளேயே தான் இருக்கு. உங்களுக்கு ரோடும் அக்சஸ் பக்கத்துல இருக்கு. ரிங் ரோடும் பக்கத்துல வருது. இதுக்கு மேல எனக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு உங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு 5000 10,000 வந்து முன்பணம் கொடுத்து அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா சரி அவங்களுக்கு அடுத்து எப்போ சொல்றாங்களோ ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். அவ்வளவு சூப்பர் சூப்பர் சார். அதிகபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா கையில இருந்தாங்கன்னா ஒரு இடம் வாங்கிக்கலாம். தாராளமா வாங்கிக்கலாம். சூப்பர் சூப்பருங்க. நல்ல ஒரு இடம் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்ல டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி லொகேஷன்ல அதுவும் பெரிஃபெரல் ரிங் ரோடு இன்னைக்கு வந்து அதுக்கு நியர்பைல ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஏன்னா இன்னைக்கு மதுரை வாயில் பைபாஸ் பக்கத்துலயோ அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலயோலாம் நீங்க போய் பாருங்க எப்படி எல்லாம் டெவலப்மெண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் அதிகபட்சம் ஒரு வருஷத்துல இந்த பெரிஃபெரல் ரிங் ரோட பேஸ் பண்ணி ஃபுல் டெவலப்மெண்ட் போகுது. அதுக்கு இங்க இருந்து எட்டி பார்க்குற ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே மக்களே, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே கொடுத்துருக்கேன். ஸ்ரீவாரி எஸ்டேட்ஸோட கான்டாக்ட் நம்பர் தாங்க. இமீடியட்டா கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். புக் பண்ணிட்டு தான் போவீங்க. ஒரு 9 லட்ச ரூபாயில நீங்க ஒரு இடம் வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் கொண்டு வந்தா போதும். அருமையா பாத்தீங்கன்னா உங்களோட இடத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்